ஹாய் வியூவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி இதை பற்றின வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய சேமிப்பை பொறுத்து எப்படி எந்த மாதிரி சிட்டில் வந்து ஜாயின் பண்ணால் உங்களுக்கு அதிகப்படியான லாபம் கிடைக்கும், எதெல்லாம் உங்களுக்கு கரெக்டாக பொருந்தும் அப்படிங்கிறத உங்களுடைய வருமானத்துக்கு தகுந்த மாதிரி யார் எந்தெந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவை நம்ம சொல்லியிருக்கோங்க. ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பெல் பட்டனே கிளிக் பண்ணிக்கிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே இப்போல்லாம் கோல்டு வாங்குறதுனா நம்ம வந்து டக்குன்னு கோல்டு வாங்குறத விட நம்ம கோல்டு சீட்டில் ஜாயின் பண்ணி மாதம் வந்து தவணையாக செலுத்தி நம்ம வந்து நகை வாங்கிட்டு இருப்போம். அது மூலமாக நம்மளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லாமல் ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். சில கடையில் ஜிஎஸ்டியுமே அந்த கடையோட நிர்வாகமே ஏற்றுக்கிறாங்க. ஸோ அதனால் யாருக்கு எந்தெந்த கடை வந்து பிடிச்சிருக்கோ, எந்த கடையில் டிசைன் பிடிச்சிருக்கோ, தரமாக இருக்கோ அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணிவிட்டு நம்ம அந்தந்த கடையில் நம்ம வந்து சீட்டு போட்டுட்ருப்போம். அது மட்டும் இல்லாமல் சில கடையில் பார்த்திங்கன்னா இப்போ டிஜிகோல்டுங்கிற ஆப்பும் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஈவன் நம்மக்கிட்ட ஒரு ₹100 இருந்தால் கூட நம்ம அது வந்து அந்த ஆப் மூலமாக நம்ம வந்து பே பண்ணி நம்ம மில்லிகிராமில் நமக்கு சேர வேண்டிய நகையை நம்ம கிராமாக ஆட் பண்ணி வச்சுப்போம். ஸோ அவங்க கொடுக்குறது அது எக்ஸ்ட்ரா பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பெனிஃபிட்னு பார்த்தா நம்மளுக்கு அந்த பெனிஃபிட்ஸ் அந்த பெர்சன்டேஜில் பெனிஃபிட்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அதில் வந்து நம்ம போடுறதுனால நம்மளுக்கு வேஸ்டேஜெல்லாம் நம்ம தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம அப்படியே டிஜிகோல்டில் நம்ம வந்து பணம் கட்டுனாலும் கூட நகை வாங்கிக்கலாம். நகை வாங்க முடியல, எனக்கு நகை வேண்டாம், நான் வேஸ்டேஜ் அதிகமாக கொடுக்குற மாதிரி இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா டிஜிகோல்டில் வர அந்த கிராமுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து கோல்டு காயின் கூட வாங்கிக்கலாம். ஸோ இது மாதிரிலாம் இப்போ வந்து சிஸ்டம்ஸ் இருக்குது. ஸோ இப்படி இருக்கிற பட்சத்தில் சிலருக்கு நிறைய டவுட் இருக்கும், நம்ம எந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணலாம், எது மாதிரி ஸ்கீம் வந்து நம்மளுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்ருப்பீங்க. ஸோ அவங்களுக்கு தான் தகுந்த மாதிரி தான் இந்த வீடியோ அமைஞ்சிருக்கு. ஸோ பார்த்திங்கன்னா இப்போது நம்மளுடைய வருமானம் நம்மளுக்கு எவ்வளோ நம்ம வந்து இது கோல்டில் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து யோசிச்சு வச்சுருப்பீங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ வந்து நீங்கள் வந்து மாதம் கண்டிப்பாக என்னால் ஒரு ₹2000 கம்பல்சரி நான் வந்து கோல்டு சீட் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா, அதாவது உங்களுடைய வருமானத்துக்கு அப்புறம் இருக்கக்கூடிய சேமிப்பில் ₹2000 கண்டிப்பாக, ஒரு எக்ஸாம்பிளுக்கு தாங்க சொல்கிறேன், நீங்கள் இதை சேமிப்பு வந்து கூட்டவோ இல்லை குறைச்சிக்கவோ செஞ்சுக்கலாம். ₹1000 கூட இருக்கலாம், இல்லை ₹5000 கூட இருக்கலாம், ₹10,000 கூட இருக்கலாம், இல்லை ₹3000 கூட இருக்கலாம். நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ ₹2000 கண்டிப்பாக உங்களால் எடுத்து வைக்க முடியும், கண்டிப்பாக சராசரியாக எனக்கு வந்து ₹2000 எடுத்து வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா, அதை வந்து நீங்கள் வந்து கோல்டு சீட்டு மூலமாக போகிறது தான் உங்களுக்கு வந்து ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ ₹2000 மேலே ஒரு ₹500 எக்ஸ்ட்ரா இந்த மாதம் எனக்கு வந்து இல்லத்தரசி என்னால் சேமிக்க முடியும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா, அதை நீங்கள் வந்து உண்டியல் சேமிப்பாக வச்சுக்கிறத விட டிஜிகோல்டில் வந்து நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணி அது கிராமாக வந்து நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ நீங்கள் ₹500 கொண்டுட்டு போய் ₹500 இருக்குது, இன்னொரு ₹300 போட்டு நம்ம 100 மில்லிகிராமில் நீங்கள் வாங்கலான்னு கூட நினைக்கலாம். அப்படி நினைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா நீங்கள் அதுக்கு ஜிஎஸ்டி, அதனுடைய டையிங் சார்ஜ் ஒரு 2% போட்டு வாங்குற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மில்லிகிராமில் வாங்கி மறுபடியும் அதை வச்சு நீங்கள் ஒன்றா வந்து நீங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த கோல்டு காயின் அப்படியே சேர்த்துக்கிட்டே இருப்பீங்க. சிலர் பார்த்தீங்கன்னா அந்த மில்லிகிராமில் வரதெல்லாம் சேர்த்து வச்சு கடைசியாக வந்து நீங்கள் வந்து நகை கூட வாங்குவீங்க. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் வாங்கி வைக்கிறத விட இது மாதிரி டிஜிகோல்டில் போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அவங்க போனஸோடு கொடுப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா போத்தீஸ் ஸ்வர்ண மஹாலில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கே ஃபஸ்ட்டு ஒரு 3 மாதத்துக்கு 7%, அப்புறம் 5%, அதுக்கடுத்த 3 மாதம் 5%, அதுக்கப்புறம் 3%, அது மாதிரி வந்து உங்களுக்கு போனஸ் கூட கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் மெச்சூரிட்டி டைம் முடிஞ்சு நம்ம வாங்குறப்போ அந்த போனஸோடு சேர்த்து கிஃப்ட்டும் வந்து எந்த அமௌண்ட்டுக்கு போடுறோமோ எவ்வளோ அமௌண்ட் சேர்ந்துருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி கிஃப்ட்டும் கொடுக்குறதுன்னு தான் சொல்லியிருக்காங்க, அந்த ஆப்பில் போட்டிருக்காங்க. ஸோ அது மாதிரி பெனிஃபிட்டும் இருக்குது. நான் எதுக்காக சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பர்டிகுலராக இவ்வளோ அமௌண்ட் என்னால் கோல்டுக்கு இன்வெஸ்ட் பண்ண முடியும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக மாதம் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் கண்டிப்பாக கம்பல்சரி எனக்கு ஒரு ₹2000 மிச்சமாகும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக, அதாவது உறுதியாக என்னால் எடுத்து வைக்க முடியும் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக கோல்டு சீட்டு போடுங்க. அதுதான் உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். வேஸ்டேஜ் இல்லை, உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கும். இடையில சேர்ற அமௌண்ட்டு அப்படியே சேர்த்து வச்சுட்டு உண்டியிலே வச்சுட்டு இருக்கிறத விட, ஏன்னா இப்போ கோல்டோட ரேட் அதிகமாகிட்டு இருக்கு இல்லைங்களா, அதனால் நீங்கள் வந்து மில்லிகிராமும் உங்களுடைய அக்கௌண்ட்டில் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கிற மாதிரின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு பெஸ்ட்டு வந்து டிஜிகோல்டு தான். அதை தவிர்த்து இப்போ வந்து நீங்கள் வந்து வெளியில் உங்களுடைய ஊர் சைடில் நீங்கள் வந்து ஒரு அதாவது ஒரு சீட்டு போட்டுட்ருப்பீங்க. சாதாரணமாக ஒரு சீட்டு போடுவீங்க. சீட்டு மூலமாக ஒரு பணம் வருது. இப்போ ₹1,00,000 சீட்டு முடிஞ்சிருச்சு, எனக்கு பணம் வருது அப்படின்னா அதை வச்சு நீங்கள் வந்து வீட்டுக்கு திங்ஸ் வாங்கணும்னு நினச்சிருப்பீங்க. இல்லை நிறைய பேர் வந்து கோல்டு வாங்கலாம்னு நினச்சிருக்கலாம். அப்படி கோல்டு வாங்கணும்னு நினச்சிருந்தீங்கன்னா அதை வந்து உடனே கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு 12%, 15% உங்களுக்கு வந்து வேஸ்டேஜில் வந்து இப்போது ₹1,00,000 பார்த்தீங்கன்னா ஒரு 12,000, 15,000 உங்களுக்கு வந்து வேஸ்ட்டு அமௌண்ட் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். அப்படி பண்ணாமல் அந்த ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணி ஒரு 11 மாதம் கழித்து நீங்கள் அந்த முழு பணத்துக்கு ₹1,00,000 உரிய தங்கமாக நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஸோ இது மூலமாகவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக அந்த பணத்தை வந்து சேவ் பண்ணிக்க முடியும். வேஸ்டேஜில் இருக்கிற பணத்தை சேவ் பண்ணிக்க முடியும். ஏன்னா நீங்கள் வந்து மாதம் வந்து சீட்டு போட்டிருப்பீங்க. அதில் வர லாபத்தை எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக கொண்டுட்டு போய் வேஸ்டேஜுங்கிற பேரில் கொடுத்துறத விட இது மாதிரி ஒன் டைம் மெத்தட் இருக்கிறதுனா எந்த கடை உங்களுக்கு நம்பிக்கையாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோ, எந்த கடையில் டிசைன் இருக்கோ, நம்பிக்கையான கடையில்
நீங்கள் போட்டு டெபாசிட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் கோல்டாக வாங்கிக்க முடியுங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா மாதம் ஃபிக்ஸடாக உங்களால் பே பண்ண முடியும்னா கோல்டு சீட்டுக்கு போய்க்கிங்க. இடையில கிடைக்கிற அமௌண்ட் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இருந்ததுன்னா அதை டிஜி கோல்டில் போடுங்க. இல்லை நிறைய அமௌண்ட் இருக்குது அப்படின்னா ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் பே பண்ணிக்கிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப்